வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் எக் டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன். போன வீடியோவில் நான் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். இதை சில பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, ஹோட்டல் டேஸ்ட்டை விட ரொம்ப சுவையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும். அதுவும் ரொட்டியில் நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் டேஸ்ட்டு. சரி, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம், குடைமிளகாய் எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கூடவே நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த பட்டரு தான். இப்போது அடுப்பில் கடாயை வச்சு இது காஞ்ச பிறகு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுருங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கிராம்பு, பெருஞ்சீரகம் போடுங்க. கிராம்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க. இப்போது வெட்டி வச்ச இந்த வெங்காயத்தை இதனோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வேகணும்னா உப்பும் மஞ்சளும் இதில் சேர்த்தனா சீக்கிரம் வேகும். அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்ட பிறகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் மஞ்சளும் உப்பவே நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். அப்பப்போ இது மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 50 கிராம் பட்டர் இதில் சேர்த்துக்கிறேன். பட்டர் வானலில் கருகாமல் இது வெங்காயத்துலேயே மிக்ஸ் பண்ணி கரையிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்படி கரைஞ்ச பிறகு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா கோல்டன் கலர் வரணும்னு அவசியம் கிடையாது, இது மாதிரி மீடியமாக இருந்தாலே போதும். இப்போது வெட்டி வச்ச குடைமிளகாயை இது கூட சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதக்கின பிறகு நான் மூடி வச்சிடறேன். 3லிருந்து 5 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ இதை எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. எல்லாமே ஒரு 3/4 பாதம் வெந்த பிறகு இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூடவே நான் விந்தாளித்தூள் சேர்த்துக்கிறேன். விந்தாளித்தூளில் சீரகம், காஞ்ச மிளகா, மஞ்சள் எல்லாம் அரைச்சிருக்கு. இதை நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். கூடவே நான் அனலும் கம்மி பண்ணி வச்சிடறேன். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி இந்த டிஷ்க்கு ஊற்றலை, இதில் இருக்கிற தண்ணியே போதும். இது 15 நிமிடம் வேகட்டும். அதுக்குள்ளே நான் 7 முட்டையை அவிச்சு தோலெல்லாம் உரித்து இது மாதிரி நாளாக வெட்டி வச்சுருக்கிறேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இதிலே நம்ம வெட்டி வச்ச முட்டைங்கெல்லாம் கலந்துடலாம். முட்டையும் இந்த சோஸும் நம்ம கலந்து விடலாம். முட்டை ரொம்ப உடைக்காத அளவுக்கு லைட்டாக செய்யலாம். இப்போது 8லேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சு அப்பப்போ அடிப்பிடிக்காத அளவுக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க. முட்டையும் சோஸும் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் லைட்டாக சுண்ட வைக்கலாம். இப்போது இந்த மஞ்சள் முட்டை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த சோஸில் உருகி கலந்துருக்கு. இப்போது இந்த முட்டையும் சோஸும் வானல் அடிப்பிடிக்காத அளவுக்கு நேக்க கலந்து விட்டுக்கிட்டே இதை சுண்ட வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷில் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம எதிர்பார்த்த சுவையான முட்டை சோஸை ரெடி. இந்த முட்டை சோஸை ரோல் பண்ணுறதுக்கு நான் பிளெயின் பரோட்டா வறுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட சப்பாத்தி இல்லை பூரி இருந்தால் கூட ஓகே. இப்போது இது மாதிரி ரொட்டியில் நீங்கள் இந்த சோஸை வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.